யார் இந்த சிறுவன்? ஒருவேளை நான் இத்தனை நாளாக தேடும் சிறுவன் இவன்தானோ? சுதர்சன சக்கரமா? இல்லை. நான் எங்கே இருக்கிறேன்? என்னை சுற்றி எப்படி இவ்வளவு வெளிச்சம்? என் கண்ணுக்கு எதுவும் புலப்படவில்லை. நான் எங்கே இருக்கிறேன்? நான் அந்த சிறுவனிடம் சென்றாக வேண்டும். வஞ்சக விஷ்ணுவே, இனியும் முன்னால் வஞ்சகம் செய்ய இயலாது. காலந்தி, இடையர் சிறுவர்களையும் மற்றும் பசுமாடுகளை காப்பாற்ற இருக்கும் ஒரே ஒரு வழி இதுதான். நான் பொறுமையை இழந்து விட்டேன். இனி யுத்தம் செய்தே ஆக வேண்டும். திடீரென்று இந்த யமுனைக்கு என்ன ஆயிற்று? நான் எனது கட்டுப்பாட்டையும் மீறி நீருக்கு வெளியில் எப்படி வந்தேன்? அகாசுரா, கடைசியாக நீ என் எதிரில் வந்து விட்டாய். இடையர்குல சிறுவர்களையும் பசுகளையும் மீட்டுக் கொடு. அவர்கள் இல்லாமல் நான் உன்னை எங்கும் செல்ல விட மாட்டேன். யார் இந்த சிறுவன்? நாராயணனா, நான் காண்பது கனவா? இது எப்படி சாத்தியமாகும்? நான் இங்கே இருந்து உடனே சென்றாக வேண்டும். இல்லை என்றால் இந்த மாயாவியின் கரங்களால் எனது மரணம் உண்டாகும். அகாசுரா, எப்பொழுது நீ என் நண்பர்களையும் இடையர்குல சிறுவர்களையும் மீண்டு தருகிறாயோ அதுவரையில் நீ இங்கிருந்து தப்பித்து செல்ல முடியாது. குருவே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ராகு நந்தரின் வேடத்தில்லா? இதுதான் உண்மை யசோதா. நந்தரின் வேடத்தில் ராகுதான் இங்கு வாசம் செய்திருந்தான். அவனது தீய பார்வையினால்தான் பிரஜவாசிகள் இந்த கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சரி குருதேவரே, ராகு நந்தரின் வேடத்தில் இருந்தான் என்றால் எங்கள் நந்தர் தான் எங்கே இருக்கிறார்? அவரின் உயிருக்கு எதுவும் ஆபத்தில்லையே. கவலை கொள்ளாமல் இரு நந்தராணி. நந்தர் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் மாயத்தின் மூலமாக ஒருவரின் ரூபத்தை பெற வேண்டுமென்றால் அந்த குறிப்பிட்ட நபர் உயிரோடு இருந்தாக வேண்டும். அப்படியென்றால் இதனுடைய அர்த்தமானது நந்தரை ராகு நிச்சயம் எங்கோ ஒளித்து வைத்திருக்கிறான். ஆம் ரிஷபானு, இதற்கிடையில் ராகு இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பே நாம் அவனை பிரஜமண்டலத்திலேயே கட்டி வைக்க வேண்டும். ஆனால் குருதேவரே, ராகு மிகவும் சக்தி வாய்ந்தவன். நாமோ வெறும் மனிதர்கள்தான். நந்தராணி, அவன் ராகுவாக இருப்பதுதான் நமக்கு நல்ல விஷயமே. அவன் எத்தனை பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, ராம பக்தன் அனுமானுக்கு முன்பாக அவன் பலவீனத்திலும் பலவீனமானவனாக இருப்பான். ராம பக்தன் அனுமானா? ஆம்.
ராமபக்தன் அனுமான் வரம் பெற்றிருக்கிறார். இந்த சூரிய சந்திரர்களை விழுங்கும் ராகுவை ருத்ரா அவதாரமான அனுமனால் மட்டுமே தண்டிக்க இயலும். ஆனால் குருதேவரே, இது எவ்வாறு செய்து முடிப்பது? நந்தராணி, தாங்கள் தங்களை சுமங்கலியாக கட்டிக்காக்கும் குங்குமத்தை எடுத்து வாருங்கள். நந்தராணி, அனுமானுக்கு செந்தூரம் மிகவும் பிரியமானது. அதனால் இதுவே அவரது சக்தியின் அடையாளமும் ஆகும். இப்போது தாங்கள் தங்களது கைகளால் செந்தூரத்தை இந்த கலசத்தில் இடுங்கள். நமோ ஆஞ்சநேயம் நமோ திவ்யகாயம் நமோ வாயுபுத்திரம் நமோ சூரியமித்ரம் நமோ நிகில ரக்ஷாகரம் ருத்ரரூபம் நமோ மாருதிம் ராமதூதம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. 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 நந்தராணி, இப்போது இந்த நீர் ருத்ரா அவதாரமான அனுமனின் சக்தியால் பலம் பெற்றுவிட்டது. இனி ராகுவை கட்டி போடுவதற்கு தாங்கள் இந்த மந்திரிக்கப்பட்ட நீரை கொண்டு பிரஜமண்டலத்தில் உள்ள எல்லா மக்களின் மீதும் எல்லையின் மீதும் செலுத்துங்கள். தங்களின் கணவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக பிரஜமண்டலத்தில் உள்ள எல்லா உயிர்களும் அவருக்காக பரிசுத்தம் செய்யப்பட வேண்டும். இது என்ன தெய்வீக வெளிச்சம்? இது எனது சக்தியால் வெல்ல முடியவில்லையே. இது எப்படிப்பட்ட ஒரு சக்தி? என்னை எதையும் பார்க்க விடாமல் செய்கிறதே. எதுவானாலும் சரி, நான் எப்படியாவது இந்த வெளிச்சத்தை விட்டு வெளியே சென்றாக வேண்டும். அதே யமுனை கரைதான். ஆக நான் வேறெங்கும் இல்லை, இங்கேதான் இருந்திருக்கிறேன். இதே யமுனை கரையில்தான். ஆனால் அந்த சிறுவன் எங்கே சென்றான்? என்னிடமிருந்து அவனால் தப்பிக்க இயலாது. நான் அவனை கண்டுபிடித்தே தீருவேன். யமுனை முழுவதிலும் அகாசுரனும் இல்லை, அந்த சிறுவனும் இல்லை. அகாசுரனுக்கு அந்த வஞ்சக விஷ்ணுவை தவிர்த்து வேற எந்த பயமும் கிடையாது. அப்படியானால் இதன் அர்த்தம் அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, அவன்தான் அந்த விஷ்ணுவின் அம்சம். அவன் அகாசுரனை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நான் அவனை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த அகாசுரன் என்ன மதுராவை நோக்கி செல்கிறான்? இவன் மதுராவை அடைவதற்கு முன்பாகவே நான் இவனை தடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் நான் என் நண்பர்களை அவனிடமிருந்து ஒருபொழுதும் திரும்ப பெற முடியாது. விஷ்ணுவின் அம்சம் கொண்ட இவனிடமிருந்து என்னை கடவுள் கம்சனால் மட்டும் தான் காப்பாற்ற இயலும். இவன் என்னை வந்து அடைவதற்கு முன்பு நான் மதுரா சென்று அடைய வேண்டும். நான் சாக மாட்டேன். தோழா தாமா, எனக்கு தோன்றவில்லை நாம் இங்கிருந்து உயிரோடு போவோம் என்று. இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து கண்ணன் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். என் நண்பர்களிடத்தில் நேரம் குறைவாக உள்ளது.
நான் விரைவாக ஏதாவது செய்தாக வேண்டும். இந்த அகாசுரனை தடுத்து நிறுத்த ஒரே ஒரு வழிதான். நான் வடதிசையில் சென்றாக வேண்டும். நமோ ஆஞ்சநேயம் நமோ திவ்யகாயம் நமோ வாயுபுத்திரம் நமோ சூரியமித்ரம் நமோ நிகில ரக்ஷாகரம் ருத்ரரூபம். சிறுவனே, நீ எங்கு சென்றிருந்தாலும் சரி, இந்த ராகுவிடமிருந்து உன்னால் தப்பிக்க இயலாத. சூரிய சந்திரர்களை விட நான் அதிசக்தி வாய்ந்தவனாவேன். நமோ வஜ்ரதேகம் நமோ பிரம்மதேஜம் நமோ சத்ரு சம்ஹாரகம் வஜ்ரகாயம் நமோ மாருதிம் ராமதூதம் நமாமி. நமோ ஆஞ்சநேயம் நமோ திவ்யகாயம் நமோ வாயுபுத்திரம் நமோ சூரியமித்ரம் நமோ நிகில ரக்ஷாகரம் ருத்ரரூபம் நமோ மாருதிம் ராமதூதம் நமாமி. நமோ வானரேஷம் நமோ திவ்யபாசம் நமோ நான் காடு முழுவதும் தேடிவிட்டேன், ஆனால் புரியவில்லை இந்த சிறுவன் எங்கேதான் சென்று விட்டான் என்று. அவன் பிரஜமண்டலத்தின் எல்லையை தாண்டி விட்டான் என்று நினைக்கிறேன். அவன் எங்கு சென்றாலும் சரி, நிச்சயமாக நான் அவனை விடப்போவதில்லை. யாரது? இந்த ராகவையை மிதிப்பதற்கு தைரியம் உள்ளவன் எவன்? மதுராவின் எல்லையை சென்றடைய இன்னும் சில தூரம் தான் உள்ளது. அந்த எல்லைக்கு நான் சென்ற பிறகு நான் பாதுகாப்பாகி விடுவேன். பிறகு பிரஜமண்டலத்தின் சிறுவர்களுக்கும் பசுக்களுக்கும் மரணம். சிறுவனே, நீ உனது நண்பர்கள் போல எனக்கு உணவாக ஆக வேண்டாம் என்றால் எனது வழியில் இருந்து விலகிவிடு. அகாசுரா, நான் ஒன்றும் உனக்காக அல்ல, மாறாக என் நண்பர்களுக்காக தான் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன். என் நண்பர்களை நீ விட்டுவிடு. எங்கிருந்தாயோ அங்கேயே சென்று விடு. ஏனென்றால் எனக்கு உன்னோடு எந்த ஒரு பகைமையும் கிடையாது. ஆனால் எனக்கு உன்னோடு மிகுந்த பகை உள்ளது சிறுவா. ஏனென்றால் நீ எனது தங்கை பூதகியை கொன்றிருக்கிறாய். எனது சகோதரன் பகாசுரனையும் வதம் செய்திருக்கிறாய். அகாசுரா, பூதகையையும் பகாசுரனையும் நான் ஒன்றும் கொல்லவில்லை. அவர்களுக்கு ஏற்பட்டது கர்மத்தின் பலன்தான். அதை அறிந்தும் நீயே அதை தவறு செய்ய போகிறாயா? பசுக்களையும் இடையர்குல சிறுவர்களையும் வெளியே விட்டுவிடு. இல்லை என்றால் பூதகி பகாசுரனை போல நீயும். என்னை பற்றி அல்ல, உனது நிலைமையை நினைத்து பாரு சிறுவனே. ஏனென்றால் உனது நண்பர்கள் எனது வயிற்றுக்குள் மடிவார்கள். மாறாக நீயோ வெளியில். எனது நண்பர்களை காப்பாற்றுவதற்காக நானும் அகாசுரனின் வயிற்றுக்குள் சென்றாக வேண்டும். அகாசுரா, வா. சிறுவனே, நீயும் எனது வயிற்றுக்குள் இருக்கும் நெருப்பில் பொசுங்க போகிறாய், உன் நண்பர்களோடு சேர்ந்து. நல்லதாயிற்று, நீயாகவே எனது வயிற்றுக்குள் வந்து விட்டாய் சிறுவனே. எனது கடவுள் கம்சனுக்கு நான் தரும் மிகப்பெரிய காணிக்கையே நீதான். சானூரா, என்ன தெரிகிறது? உற்று கவனித்து பாருங்கள், என்ன தெரிகிறது என்று. இல்லை கடவுளே, எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை கடவுளே. வாங்க. என்ன தெரிகிறது? கடவுளே, ராகு. ராகு. அமாவாசையின் ராத்திரியில் ராகு
தனது உக்ர நிலையில் இருக்கிறான். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மரணம். பிரஜமண்டலத்தில் நடக்கும் மரணத்தின் தாண்டவம். ஒரு உயிர் கூட மிஞ்சாது. ஒருபுறம் அகாசூரன் இடையர்குல சிறுவர்கள் மற்றும் பசுக்களை அழிப்பான், மறுபுறம் ராகுவோ எல்லா மீதமிருக்கும் பிரஜவாசிகளை அழிப்பான், தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டி விடுவார். அதற்கு பிறகு பிரஜமண்டலமாகும் சவக்கிடங்கு. இறந்த பிணங்களின் ஆத்மா அலைந்து திரியும். அப்போது நான் மிக அன்போடு அவர்களை நான் ஆக்குவேன் எனக்கான பிரேதமாக. செல்லுங்கள், மரண திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நண்பர்களே எழுந்திருங்கள், நண்பர்களே 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 எழுந்திருங்கள், நண்பர்களே நண்பர்களே, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நண்பா எழுந்திரு, உன்னுடைய உயிர் நண்பன் வந்துவிட்டேன். எழுந்திரு நண்பா, கண் விழித்து பார். கோமாதா எழுந்திருங்கள், கோமாதா எழுந்திருங்கள். கன்றுக்குட்டியே, என்னை முழுமையாக நம்பு. உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், தர்மத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை எதுவும் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய இயலாது. நண்பர்களே, கண்களை திறங்கள் நண்பர்களே. இங்கே பிராணவாயுவின் அளவு மிகவும் குறைவாக உள்ளது. இப்படியே இருந்தால் எல்லா சிறுவர்களும் பசுக்களும் இப்படியே இருந்து இறந்து விடுவார்களே. நான் முதல் வேலையாக அகாசுரனின் வயிற்றில் பிராணவாயுவை கொண்டு வந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் எல்லோரது உயிரும் மிகவும் ஆபத்தாக போய்விடும். இவர்களுக்கு அகாசுரனின் வயிற்றில் பிராணவாயுவை எவ்வாறு கொண்டு வருவது? கண்ணா, நீ எவ்வளவு பீடிகையோடு பேசிக் கொண்டிருந்தாய். இப்பொழுது அனைத்து முட்டாள்தனமாகிவிட்டது. இப்பொழுது பிரஜமண்டலத்தின் அனைத்து சிறுவர்களுடன் சேர்ந்து உனது மரணமும் நிகழப் போகிறது. உன் மரணம் நிறைவேறியவுடன் எனது பழி வாங்கும் எண்ணமும் நிறைவேறிவிடும். என்னுள் ஏதோ நிகழ்கிறதே. திடீரென்று எனது வயிற்றுக்குள்ளே பெரும் பாரம் இருப்பது போல் ஏன் தோன்றுகிறது? இந்த பாரத்தின் காரணமாக என்னால் இங்கிருந்து முன்னேறி செல்ல முடியவில்லை. இது என்ன மாயை இது? நாராயண நாராயண பிரபு, ஒருவரது வயிற்றில் முற்றும் முழு படைப்பின் பாரத்தை தாங்கக்கூடிய நாராயணனே இருக்கும் பொழுது அவரால் ஞானத்தின் மொத்த பாரத்தையும் எவ்வாறு தாங்கிக் கொள்ள இயலும்? இருப்பினும் அஞ்ஞானி அகாசுரன் இச்சிறு விஷயத்தையும் புரிந்து கொள்ள இயலவில்லையே பிரபு. தேவரிஷி, பக்தர்களுக்கு நான் பாரமற்றவன். ஆனால் கொடுங்கோலர்களுக்கு பிரம்மாண்டத்தை விடவும் அதிக பாரமானவன். அகாசுரனுடைய பிழை யாதெனில் அவன் என்னை வெறுப்புணர்வோடு உள்ளே வைத்துள்ளான். இது வெறும் உணர்வு மாற்றம் மட்டுமே. அது மாற்றமடைந்தாலே போதும் தேவரிஷி. ஒருவேளை அகாசுரன் இப்பொழுதும் என்னை முழு பக்தி மற்றும் அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொண்டால் அவனுக்கும் இனி நான் துளசி இலை போன்ற சிறு பாரமாக மட்டுமே இருப்பேன். சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. அகாசுரனின் வயிற்றில் பிராணவாயுவை கொண்டு வர ஒரே வழிதான் இருக்கிறது. நான் அவன் வாயை திறக்க வைக்க வேண்டும். அகாசுரா, உனது பகைமை என்னோடுதான். எனது நண்பர்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. உனது வாயை திற அகாசுரா. எனது நண்பர்களை முழுமையாக சுவாசம் செய்ய விடு. கண்ணா, உனது நண்பர்கள் செய்த குற்றம் என்னவென்றால் அவர்கள் உன்மீது பிரியமுள்ளவர்கள். எப்படி நான் பூதகி மற்றும் பகாசுரனின் வதத்தை கண்டேனோ அதே போலவே உனது பிரியமானவர்களின் மரணத்தை காணப்போகிறாய் சிறுவா. இவனும் தனது தங்கை பூதகி மற்றும் தனது சகோதரர் பகாசுரனை போலவே அரக்கனாக இருப்பான் போல தெரிகிறது. இவனும் வார்த்தைகளால் கேட்பவன் அல்ல போலும். நான் என் நண்பர்களை காப்பாற்றுவதற்காக வேறொரு வழியை தான் தேட வேண்டும்.